உன் புள்ள யாசின் ஓதிக்கிட்டு இருக்கிறான், உன் புள்ள யாசின் ஓதிக்கிட்டு இருக்கிறான், எனக்காக ஓதுறா, அதனால அந்த கபருடைய வேதனை அவனுக்கு நிறுத்துங்க. அவர்கள் துஆ செய்யக்கூடிய அளவுக்கு, அந்த வீரியம் அளவுக்கு அவங்களுடைய கபருடைய வேதனையை புடுங்குங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் போது அந்த தாயும் தகப்பனும் எவ்வளவு ஒரு 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 நிகழ்ச்சிக்கு அவர்கள் ஆளாகிறார்கள் சகோதரர்களே. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்லுவோம், வாழ்க்கையில ஏதோ படத்தை பிடிக்கிறோன்ற மாதிரி போயிட்டு இருக்க வேண்டாம். நம்முடைய உறவுகள், நமக்காக வாழ்ந்தவர்கள், நம்மை தூக்கி நிறுத்திய மக்களுக்கு நீங்கள் ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும் எனில் முழு குர்ஆனை நீங்கள் ஓதி சமர்ப்பணம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, யாசீன் என்ற மகத்துவமிக்க அந்த அத்தியாயத்தை நீங்கள் கற்று ஓதியாக வேண்டும். அது மட்டும் இல்ல, இன்னும் சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ், மனித குலத்திற்கு அல்லாஹ் செய்த ஒரு பெரும் அருட்கொடை திருக்குர்ஆன் என்ற ஒரு மாபெரும் அருள் வளத்தை நமக்கு தந்தது. இதில் இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும், ஏன் ஒவ்வொரு எழுத்துக்களும் மனித உலகத்திற்கு பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலிஃப் லாம் மீம் என்பதை நான் ஒரு எழுத்து என்று சொல்ல மாட்டேன். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. மொத்தத்தில் அலிஃப் லாம் மீம் என்று ஒருவர் ஓதினாரையானால் அந்த நேரத்திலேயே 30 நன்மைகள் கிடைத்து விடுகிறது. இப்படி பொக்கிஷங்கள் நிறைந்த இந்த திருக்குர்ஆன் ஒவ்வொரு சூறாக்களும் ஒவ்வொரு பிரயோஜனங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஒட்டுமொத்த எல்லா நியாமத்துக்களையும், எப்படி மனித உடல்ல ஹார்ட் எவ்வளவு முக்கியமோ அதை வச்சுதானே எல்லாமே சர்க்குலேஷன் ஆகிக்கிட்டு இருக்குது. அதே போல குர்ஆனுக்கு ஹார்ட் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வர்ணிக்கப்பட்ட சூரா யாசீன் இன்றைய தராவீகை அலங்கரித்தது. அன்பிற்குரியவர்களே, இந்த சூரா யாசீன் என்பது வெறும் சடங்கு சம்பிரதாய பொருள் அல்ல. இறந்தவர்களுடைய நினைவு நாட்களில் ஓத வைத்து அதை கேட்டு அப்படி கடந்து போகக்கூடியது அல்ல. அல்லாவை, அவன் ரசூலை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவருமே யாசீனோடு பின்னி பிணைய வேண்டும் என்பதுதான் நிதர்சன உண்மை. ஹதீஸில் வரக்கூடிய யதார்த்தம், மூலதனம். திருமதியிலையும் தாரமியிலையும் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, யாசீனை மனதார, அவனுடைய மனதுல யாசீனுக்கான சவாபு கிடைக்க வேண்டுமே என்ற அந்த ஒரு பேராவலோடு, பேராசையோடு ஒருவர் யாசீனை ஓதினாரையானால் அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை குர்ஆன் ஓதிய நன்மை அல்லாஹ் தஆலா அவருக்கு எழுதுகிறான் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஹதீஸை நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். திருமதியிலையும் தாரமியிலையும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. மனதார ஒருவர் யாசீனை காலை நேரத்திலோ அல்லது எந்த நேரத்தில் அவருக்கு நேரம் கிடைக்கிறதோ ஓதினாரையானால் 10 முறை குர்ஆன் ஓதிய நன்மை. சூரா இஹ்லாஸை நீங்கள் ஓதினீர்களேயானால் 3 முறை குர்ஆன் ஓதிய நன்மையை தருகின்ற அல்லாஹ் இந்த சூரா யாசீனை ஓதும் போது 10 தடவை நீங்கள் குர்ஆன் ஓதிய நன்மையை, சவாபை உங்களுக்கு பதிவு செய்கிறான் என்று சொல்லப்படுகிறது. கரும்பு தின்ன கூலியான்னு கேட்கிற மாதிரி யாசீனை பைஹாட் பண்றது நமக்கு தலையாய கடமை. இஸ்லாம் கூறும் நல்லுலகில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள், வயது முதிர்ந்த மக்கள்லாம் யாசீனை மனப்பாடம் பண்ணிடணும். அதனாலதான் தராவி தொழுகையில யாசீனை ஓதும்போது நான் முதற்கொண்டு எல்லா ஹாபிஸ்களுக்குமே பொம்மை நடந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த யாசீன் எல்லாத்துக்கும் தெரியும், ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும்ன்றதுனால அது என்னவோ பலாய் முசீபத்து தெரியல, அந்த யாசீன்ல நமக்கு தப்பு வரும். அவருக்குண்டு இல்லை, எல்லாத்துக்குமே வரும். அப்போ ஒருத்தங்க எடுத்து கொடுப்பாங்க. ஒருத்தர் இருந்தாரு, அந்த பள்ளிக்கு போயிருக்கிறார், அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. யாசீன் வந்த உடனே ஒரு விதமான, யார் எவருலாம் கேட்காதீங்க, இப்போ பரிச்சயமான நபர் தான். யாசீன் வந்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி, ராஜாவுக்கு கிரீடத்தை சுட்ட மாதிரி, இன்னைக்கு விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிற்பார். அப்போ பார்க்க நான் தராவி தொழ வைக்கக்கூடிய காலகட்டத்தில் யாசீன்ல லேசா திக்கினால் அங்கிருந்து ஒரு மாதிரியா என்ன செய்வாருன்னு சொன்னா, சாமியாக அவரே மாறிடுவார், மாறிடுவார். அடுத்த சூறா என்னன்னு கூட தெரியாது. அப்ப யாசீன் அப்படின்றது பரிச்சயமானதாக அல்லாஹு தஆலா வைக்கும் போதே அல்ஹம்துலில்லாஹ் அந்த சூறாவினுடைய ஒரு எளிமை, மகத்துவத்தை நம்ம புரிய முடிகிறது. எல்லாருக்குமே பைஹாட் ஆகும்.
மற்ற சூறாக்கள்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். சாஃபாத்துன்னு ஓதுனார், அதுக்கு அடுத்தது அது சின்ன சின்ன குட்டி குட்டி ஆயத்தா வரும். ஆனா கடுகு சித்தாலும் காரம் குறையாதுன்ற கதையில முத்தசாபியத்துன்னு சொல்லுவாங்க அரபியில. ஒரு ஆயத்தே பல இடத்துல வரும். சும்மா நின்று தராவி தொலைவிக்கிறவரை சாதாரணமா நீங்க இடப்பட முடியாது. ஒரு ஆயத்தை 21 இடத்துல வரும், ஒரு ஆயத்து 17 இடத்துல வரும். எதுல நீங்க ஓதுறீங்கன்றத அவரும் புரியணும், பின்னாடி தப்பு எடுத்து கொடுக்குற நானும் புரியணும். கொஞ்சம் அசந்தாலும் கரணம் தப்பினா மரணம். அப்ப முத்தசாபிகத்தான ஆயத்துக்கள் அல்லாஹ் ஏன் வச்சான் அப்படின்னு சொன்னா, மனிதனை இயலாமையில் ஆக்கணும். எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவன் ஆயிடக்கூடாதுன்றதுனாலதான் சில விஷயங்களை அவனுக்கு கஷ்டத்தை சாத்தியமற்றதாக அவனுக்கு அல்லாஹ் தருவான். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூரா யாசீனுடைய விஷயத்தில் இன்னொன்னையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்ரஊ யாசீன் ஃபில் மௌத்தா. உங்களுடைய மௌத்தாக்களை நினைச்சு அவங்க மேல இறக்கப்பட்டு யாசீனை ஓதுங்கன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க யாசீனை ஓதி பாருங்களேன். உங்க தாய் தப்ப இறந்துருந்தாங்கண்டா, அது நீங்க ஹதியா செய்யும் போது அவங்களுடைய உள்ளமெல்லாம் பூரித்து போகும். ஏன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த யாசீன்ல சில மகத்துவமிக்க ஆயத்துக்கள் இருக்கின்றன. முபீன் அப்படின்ற இது திரும்ப திரும்ப வரும். லலாலி முபீன் அப்படின்ற அந்த முபீன் என்ற வார்த்தை அல்லாஹ்வுக்கு ரொம்பவுமே பிடித்தமான வார்த்தை. இந்த பிடித்தமான வார்த்தையை யார் ஓதுகிறாரோ அவர் மீது அல்லாஹ் பிரியம் கொள்கிறான். அவர் யாருக்கு ஹதியா செய்கிறாரோ அவரையும் அல்லாஹ் தஆலா பிரியத்திற்கு வட்டத்துக்குள் கொண்டு வந்து விடுகிறான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாக்களுக்கு யாசின் ஓதுங்கன்னாங்க. கபருடைய அதாபுல உங்க தாயையும் தகப்பனையும் நினைக்கும் போது மனம் நெஞ்ச ஒப்புக்கொள்கிறதா? என் தந்தை பற்றி எரிகின்ற நெருப்பில் புழுவாக துடிக்கின்ற அந்த கொடூரத்தை நினைத்து பார்த்தாலே மனம் பதைத்து விடுகிறது. கபருக்குழியில் பாம்புகளும் தேள்களும் கடுமையான விஷஜந்துக்களுக்கும் மத்தியில் என் தந்தை புழுங்கி சாகும் போது அந்த நிலையை நினைத்தாலே என் மனம் ஒப்புக்கொள்ள மறுக்கிறது. அப்ப என் தந்தைக்கான ரிலீஃப் யார்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? பெற்ற பிள்ளை என் கையில தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். பெற்ற பிள்ளை என் கையில தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதனால தினசரி யாசீனை ஓதி பழகுங்க. யாசீனை ஓதி தினசரி யாசீன் ஓதி அந்த தன்னுடைய தாய் தகப்பனுக்கு யாரெல்லாம் மரணம், சில பேர் நல்ல மாமா நல்லா வளர்த்திருப்பாங்க, தாய் மாமா தகப்பனுக்கு ஸ்தானத்துல இருந்து வளர்த்திருப்பார், அவர் இறந்து போயிருப்பார். அப்ப அவருக்கு செய்யக்கூடிய கைமாறாக நினையுங்க. சில பல நேரங்கள்ல பெண் தரப்பு, அதாவது உங்களுடைய மனைவி தரப்புல உள்ளவங்க உங்க மேல அவ்வளவு பிரியமா இருந்திருப்பாங்க. உங்க மாமியார் மாமனார் அந்த உறவையெல்லாம் தாண்டி பெற்ற தகப்பனை போல தாயை போல உங்களுக்கு இருந்திருப்பாங்க. இந்த உலகத்தை விட்டு அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. ஏன்? அல்லாஹ் பாதுகாக்கணும். மனைவியை இழந்த மக்கள் இருக்கிறோம், குழந்தைகளை இழந்த மக்கள் இருக்கிறோம். அப்ப அந்த பிள்ளைகள் எல்லாம் எதிர்பார்த்து என் தந்தையே எனக்காக ஏதாவது செய்யக்கூடாதா என்று கேட்கும் போது நாம் செய்யக்கூடிய கைமாறு என்ன என்று நினைக்கிறீர்கள்? அவர்களுக்காக துவா செய்வது, வெறுமன்ன துவாவாக இல்லாமல் யாசீனோடு சேர்ந்த துவா. யாசீனை நீங்க ஓதும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய ஹதீஸை ஹயாத்படுத்தி அந்த சவாபோடு சேர்த்து உங்களுடைய பெற்றோர்கள், நீங்கள் இழந்த உறவுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கபரில் என்ன செய்கிறான்னு சொன்னா கௌரவப்படுத்துகிறான். ஓ, உன் புள்ள யாசீன் ஓதிக்கிட்டு இருக்கிறான், உன் புள்ள யாசீன் ஓதிக்கிட்டு இருக்கிறான், எனக்காக ஓதுறான். அதனால அந்த கபருடைய வேதனை அவனுக்கு நிறுத்துங்க. அவர்கள் துஆ செய்யக்கூடிய அளவுக்கு, அந்த வீரியம் அளவுக்கு அவங்களுடைய கபருடைய வேதனையை புடுங்குங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் போது அந்த தாயும் தகப்பனும் எவ்வளவு ஒரு நிகழ்ச்சிக்கு அவர்கள் ஆளாகிறார்கள் சகோதரர்களே. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்லுவோம், வாழ்க்கையில ஏதோ படத்தை பிடிக்கிறோன்ற மாதிரி போயிட்டு இருக்க வேண்டாம். நம்முடைய உறவுகள், நமக்காக வாழ்ந்தவர்கள், நம்மை தூக்கி நிறுத்திய மக்களுக்கு நீங்கள் ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும் எனில் முழு குர்ஆனை நீங்கள் ஓதி சமர்ப்பணம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, யாசீன் என்ற மகத்துவமிக்க அந்த அத்தியாயத்தை நீங்கள் கற்று ஓதியாக வேண்டும். அது மட்டும் சொன்னார்கள் முஹம்மது, அது மட்டும் இல்ல, இன்னும் சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் மன தூய்மையோடு காலை நேரத்தில் யாசீனை ஓதி முடித்து அவன் கேட்கக்கூடிய துஆவுக்கு எந்த மறுப்பும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்வதில்லை. எவ்வளவு பெரிய பாக்கியம் அது! யாசீனை ஓதி முடிச்சுட்டு, யா அல்லாஹ் இன்றைய தேவை எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி ஒருத்தன் கேட்டான்னு சொன்னா அவன் தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்யாமல் இருப்பதில்லை என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கடையை திறந்து நீங்க ஊதுவத்தி கொளுத்துறீங்களோ கொளுத்தலையோ, யாசீனை ஓதி அல்லாஹ்வுடைய மலாயிக்கத்துமார்களை உங்களுடைய கடைக்கு வாசம் செய்ய செய்யுங்கள்.
அந்த பழக்கம் இருக்கிறதா? சில பேர் பாத்தீங்கன்னா கடையை திறந்த உடனே இளையராஜா பாட்டை போடுறான், அல்லாஹ் பாதுகாக்கணும். சில பேர் நாவரணிபா பாட்டு போட்ட உடனே பரக்கத்து வந்து இறங்கிருமா? அடே, மியூசிக்ன்றதே முற்றிலும் ஹராம் நமக்கு. அது நாவரணிபா படிச்சா என்ன, இளையராஜா படிச்சா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் அல்லாஹ்வுடைய பக்திலாம் ஒண்ணும் வராது. அதனால போய் உட்கார்ந்த உடனே யாசீனை ஓதி பழகுங்கள். வியாபார ஸ்தாபனங்களில் யாசீன், தொழிலகங்களில் யாசீன், பணிபுரியக்கூடிய இந்த சாப்ட்வேர் துறையிலெல்லாம் நீங்க எல்லாம் பணிபுரியுறீங்களே நிறைய வாலிபர்கள், போய் உட்கார்ந்த உடனே டக்கு 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 டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். யா அல்லாஹ், இன்றைய ஒர்க் எனக்கு நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல ஒரு பிரில்லியன்ட் மூளையை கொடு, அவர் சொல்லக்கூடிய அந்த வேலைகள், எனக்கு தரப்பட்ட வேலைகள்ல எந்த விதமான குளறுபடியும் இல்லாமல் நான் சாதிக்க வேண்டும் என்ற இந்த நியத்தோடு யாசீனை ஓதி பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய பரக்கத்தை அதில் தருகிறான் என்று பார்க்கலாம். ஆக வறுமையில் உழலக்கூடியவனுக்கும் யாசீன், மனத்துயரத்தில் உழலக்கூடியவனுக்கும் யாசீன், சக்ராத் ஹாலில் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இதயம் உள்ளவனுக்கும் யாசீன், இறந்து போன ஆன்மாக்களுக்கும் யாசீன் என்று மனித உறவுகள், மனித மனங்கள், மனிதனுடைய பந்தங்களில் அப்படியே பின்னி பிணைந்த ஒன்று சூரா யாசீன். அந்த யாசீனை ஓதி மகத்துவத்தை பெறுவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.